சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது? வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழட்டுன்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்த்தலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகின்றேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. காலகட்டத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதியிருக்கேன். பாருங்க 3 பேஜ் வேலையெல்லாம். அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷனை பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 15 கடிதம் எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து எழுதி ட்விட்டரில் போடுறதா வேலை. இன்னி பார்த்துக்கலாம் அரசியல், இன்னி பார்த்துக்கலாம். நாகரீகமான அரசியல். இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரிகமாக பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க. கேட்டால் அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒளிஞ்சுக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க, எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது? ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போகிறது? ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைம் போகிறது? எத்தனை போகிறது? வேறு வேலை இதே தான் வேலைங்க. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்கள் யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு, சகோதரனோடு, அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அழிக்கணும், வேறு வழி இல்லைங்க. வழி. தற்போது சபரிமலை மண்டல காலம் முடிந்து அடுத்து மகர விளக்கு பூஜை காலம் தொடங்க இருக்கின்றது. ஒரு சிலர் விரத காலங்களில் மாலை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் காலிலே செருப்பு போடாமல் இருப்பார்கள். நான் கூட மலைக்கு மலை ஏறும்போது காலிலே செருப்பு அணிய மாட்டேன். இதை ஒரு சாக்காக வைத்து கொண்டிருக்கின்றோ என்னவோ தெரியவில்லை. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை. பல பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள். நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுக 40 தொகுதியும் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தால் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் குற்றம் விளைவித்தவர்களை புகார் பெற்றவுடன் குற்றவாளிகளை 3 மணி நேரத்திலே கைது செய்திருக்கின்றோம்.